செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தீங்க. இங்கே பாருங்களே! இப்படி ஒரு காய பார்த்ததுண்டா இவரானங்கிற மாதிரியேன்னு ஒரு காய் காட்டுறேன் பாருங்க. பீக்கங்காய்ங்க. பீக்கங்காய் இவ்வளோ ஒரு சைஸில் யாராவது பார்த்துருக்கீங்களா? சைஸை பாருங்களேன் முதல்ல. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு காமெடியாக இருந்தது. இவ்வளோ நாளாக வந்து கண்ணுக்கு தெரியவே இல்லை. கீழே கரெக்டாக அந்த செடியோட வேரடியவே இருந்தது. ஆனால் இன்னும் நல்ல பிஞ்சு. இன்னுமே கொஞ்சம் பெருசாகும் போல் இருக்குது. ஒரு உள்ளங்கையச்சோடு தான் இருந்தது பார்க்குறதுக்கான ஒரு வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு. சரி அதான் காட்டலான்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பார்த்துட்டிங்களா? இது கூடவே இன்னொன்று காட்டுறி பாருங்க. இன்றைக்கி ஒரே ஜாலி தான். ஃபுல்லாக வந்து புதுசாக அப்படியே வந்துட்டுருக்குது. பார்க்க காட்டுறேன் வாங்க. இதோ இங்கே பாருங்க, மக்காச்சோளம் அப்படியே கருது வர ஆரம்பிச்சிருக்குது. சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பூ வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் கருது வரும். கருது வந்து இந்த மாதிரி சைடில் தான் வரும். பூ வந்ததை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் மக்காச்சோளம். அடுத்தது அதுவும் பாருங்கள். இதோ நம்ம தொப்பி கத்திரிக்காய் பூ வந்துருச்சு. பூ வந்து வாடி சின்னதாக உள்ள பிஞ்சு வந்திருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமாக வந்து கத்திரிப்பூ வந்து நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து சிறகு அவரைங்க. ஒரே ஒரு விதை கொண்டு வந்திருந்தது. அந்த ஒரு விதை எப்படி வருமோன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் சூப்பராக வந்துருச்சு. பாருங்களே, நான் க்ரோ பேக்லேயே தான் வச்சுருக்கேன். சரி எப்படி வருதுன்னு தெரில, அதனால வந்து சரி க்ரோ பேக்லேயே வச்சுருவோம். இந்த சீத்தா மரத்தில் அப்படியே படர விட்டுக்கலான்னு. அது என்னன்னு தெரிலிங்க. இங்கே பாருங்களே, அந்த பாவக்கொடி நல்லாவே படரலை. அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பெருசாக படரலை. அதனால் இதை அப்படியே மேலே ஏற்றி விட்டுறலான்ட்டு. சிறகவரை நல்லா படர்ந்து வருங்க. காயெல்லாம் சும்மா நல்லா சாட்டை வராட்ட இருக்கும். இந்த தடவை நம்ம வந்து கண்டிப்பாக இதில் வர காயில் விதைக்கு நிறைய எடுத்து வச்சுக்கணும். கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து நம்ம செல்ல குட்டி ஆப்பிள் தான். இங்கே பாருங்களே, குட்டியாக அழகாக வந்திருக்கு. 3 செடி நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எடுத்து நம்ம கீழே நட்டு வச்சிடலாம். இந்த அளவுக்கு ஆப்பிள் வந்து விதையிலேருந்து வந்ததே உண்மையாகவே பெரிய அதிசயம்தாங்க. நல்லா வந்துட்டுருக்குது. ஆனால் அடுத்து இங்கே வருங்க, புடலங்காய் அப்படியே இப்போ தான் மேலே வர ஆரம்பிச்சிருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா வளர்ந்துட்டுருக்குது. இதில் வந்து ஒரு குச்சி மட்டும் நம்ம நட்டு வச்சுட்டு அப்படியே இது பாருங்கள், மேலே வாட்டர் ஆப்பிள் இருக்குது பார்த்திங்களா? இது மேலே அப்படியே விட்டுட்டோம்னா இதில் அப்படியே படர்ந்துக்கும். புடலங்கொடி வந்து பெருசாக வந்து இடத்த அடைக்காது. ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். இலையெல்லாம் சும்மா பண்ணலாக தான் வரும். அதனால பெருசாக வந்து புதராட்டையில் ஆகாது. அதனால நமக்கு இதுக்கு போதுமானது இது வேணும். இதுலேயே அழுங்காமல் படர்ந்துடும். அங்கே இருக்குது பாருங்கள் குச்சி, அதை எடுத்து இங்கே நீ நடணும். அடுத்து வந்து பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி மறுபடியும் போட்டு விட்டேன். செடி நல்லா வந்துட்டுருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ராமர் சீதா மரத்து மேலேயே அப்படியே படர விட்டுக்கலான்ட்டு இங்கேயே போட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தம்பட்டவரை வந்து ஒரு 3 செடி போட்டிருந்தேன். ஒன்றை வந்து எடுத்துட்டேன், 2 போதுன்னு சொல்லிட்டு. நமக்கு இதில் ஒரு செடி வந்தாலே அவ்வளோ காய் வரும். நான் ஒரு 2 செடி விட்டுருக்கேன். அதுவும் வந்து இது பாருங்கள், நம்ம ஆரஞ்சு மரத்துலேயே அழுங்காம மேலே படர்ந்துக்கிட்டோன்ட்டு அதுக்கு இதுவே போதுங்க. பெருசாக ஒன்றும் இதுவும் படராது. அதனால் இது போதும்னு விட்டுருக்கேன்.
அவ்வளோதான், வந்ததுக்கு ஒரு 2 சீத்தாப்பழத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். இது பாருங்கள், குருவி கொத்திருச்சு, வேஸ்ட். இது இன்னும் இருக்குது, இதோ இங்கே இருக்குது பாருங்கள், நல்ல திரண்ட பழம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது நல்லா பழுத்திருக்கு பாருங்க.